லார்ட். கர்த்தர் நல்லவர். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவற்றின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தேடுகிற ஒரு காரியம் என்னென்னா வெற்றி. அது எந்த வாழ்க்கையாக இருக்கணும். ஆவிக்குரிய மனுஷன்ட்ட கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும் விரும்புவாங்க. உலக பிரகாரமான மனுஷனை கேட்டிங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களில் நல்ல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க. தேவன் இங்கே வெற்றிக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அது என்னென்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். ஏன் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவ்வளோ விசேஷித்தமானது அப்படின்னா, இந்த உலகத்துலேயும் பாருங்கள் சக்ஸஸ்க்கு பல புஸ்தகங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முழு பூமியுமே புஸ்தகத்தினால் நிறைந்திருக்குது. அப்போலோ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அதை படித்த எல்லாரும் வெற்றி பெற்று விட்டார்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா அந்த எல்லா புஸ்தகங்களும் உங்கள்கிட்ட அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறது. நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் அதை செய்யணும், நீங்கள் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும், இத்தனை படிகள் இருக்குது, அந்த படிகள்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கே ஒரு விதமான குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை வாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணுன்றதுனாலே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஆங்கில மொழி, மேக்ஸிமம் புக்ஸு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுகிறதுக்கான புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் தான் அதிகமாக இருக்குது. தமிழ் மொழியில் அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை, மேபி இருக்கலாம். அப்போ ஒரு ஆங்கில மொழி அந்த அறிவு நம்மளுக்கு வேண்டும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போய் படிக்கிறான். படித்தவனுக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்குதா அப்படின்னா வெற்றி அநேக நேரங்களில் கிடைக்குதா. ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி பெறுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த முழு உலகத்தில் 80% பீப்புள் ரொம்ப பாருங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கிறாங்களா, 20% தான் ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ எல்லா மனிதனும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுதான் தேவன் எழுதி கொடுத்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அதனால தான் தேவன் யோசுவாட்ட சொல்கிறாரு, இப்போ நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் விரும்புறியா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசி, இதை தியானி, இதை உன் வாயில் வையி, அப்போ நல்ல வெற்றி பெறுவாய் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். ஏன்னா இந்த வசனங்கள் ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடையாது, இல்லை இதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி பெற்றலாம், அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி பெற்றலாம்னு சொல்லுகிற புஸ்தகம் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனம் பாருங்கள், ஜீவன் இருக்குது, இதுக்குள்ள ஜீவன் இருக்குது. இது எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கும், அவனை வாழ வைக்கும், அவனை வெற்றியுள்ள ஒரு மனிதனாக மாற்றும். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய விசேஷம். இந்த ஆவியாயும் ஜீவனாயும் சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது இல்லைங்களா? அது எங்கே இருக்குது? எசேக்கியேல் 37 நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 37 தேவன் எசேக்கியேல் என்ன பண்ணுறாருன்னா ஆவிக்குள்ளாக்கி ஒரு பெரிய ஒரு வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குது. எப்படி எலும்புகள் கிடக்குது அப்படின்னா உலர்ந்து போய் கிடக்குது. அந்த எலும்புகள்னால இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு கிடக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ தீர்க்க தரிசன முறை, தீர்க்க தரிசன முறை, தீர்க்க தரிசன முறைன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா 10வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் கடந்துச்சு இல்லைங்களா, அது தேவனுடைய வார்த்தை போனதுனால, அதுக்குள்ள ஆவி போனதுனால அது மகா பெரிய சேனையாக எழும்பிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் அதை அப்படியே நிப்பாட்டாம, அது எதுக்காக நான் இங்கே உன்னை கூப்பிட்டு வந்தேன், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொன்னேன் அப்படின்னா, இந்த காரியம், அதாவது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒப்பா இருக்கிறது இந்த 11வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்களா, நம்பிக்கையே இல்லைங்க. 11வது வசனத்தை வேணால் உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இந்த 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பாருங்கள், வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இனிமே ஒரு ஹோப்பே கிடையாதுங்க அப்படின்ற இருக்கிற சூழ்நிலையில் கூட இப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தை அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வரும். அந்த ஜீவன் அவனை விடுதலையாக்கும், ஒரு மறுபடியும் இருந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கும்ன்றத தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. அடுத்த வசனத்துலலாம் ரொம்ப அழகாக இருக்கும். 12வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வரவும் பண்ணுவேன். அப்படின்னா என்னன்னா, இந்த வார்த்தை பாருங்கள், மரித்து போன நிலைமையில் இருக்கிறவனுக்கு கூட ஜீவனை கொடுத்து அவனை வாழ வைக்கும், அவனை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். அப்படிப்பட்டதான் இந்த வார்த்தை. அதனால தான் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், உலகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்கலாம், வாசிக்கிறது நல்லது, வாசிங்க. ஆனால்
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு மனுஷன் வாசிச்சான்னா அவன் வெற்றிக்கு தப்பவே முடியாது. அவன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிற ஒரு வார்த்தைகள். உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு புஸ்தகங்களை ஒரு விதையாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை ஒரு விதையாக யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நிலத்தில் பொதுவாக நம்ம விதை விதைக்கிறோம்னா எப்படி விதைப்போம்? நல்லா பண்படுத்தி அந்த விதைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விதைகளை என்ன பண்ணுவோம்? விதைப்போம். அப்போ தான் அது என்ன ஆகும்? வளரும் போது பல களைகள் வளரும், அதெல்லாம் சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அது பலன் கொடுக்கும். அவ்வளோ பிரயாசப்படணும் அந்த விதைக்கு. இந்த விதை எப்படிப்பட்டது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் விதைகள் எப்படிப்பட்டதுன்னா, முள்ளும் குறுக்கும் விளைந்திருக்கிற அந்த நிலத்துல போட்டால் கூட இதை திரும்பி விதைக்க இது என்ன பண்ணுன்னா அந்த நிலத்தை இதுவே சரி பண்ணி அந்த இடத்துல இது வளர்ந்து நிற்கும், இது கனி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு மனுஷனுடைய இருதயம் தான் அந்த நிலம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ள போக அவன் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும். ஸோ கடைசி அழகாக ஒரு வார்த்தை போட்டிருக்குது, நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாயின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா குட் சக்ஸஸ், நல்ல வெற்றி பெறுவாய் அப்படின்னு போட்டிருக்குது. நல்ல வெற்றியா? வெற்றினாலே நல்லது தானுங்க. அதில் என்னங்க நல்ல வெற்றி அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை குறித்து பேசுவோம். ஸோ இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவன் தேவனை வாசிக்கிறான், இந்த புஸ்தகத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறான், இந்த புஸ்தகத்தை கனம் பண்ணுகிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கனமடைய விரும்புகிறீங்களா? வெற்றி பெற விரும்புகிறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? இந்த உலக காரியங்கள்லையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி வெற்றி பெறணும்னு விரும்புகிறீங்களா? அப்படின்னா இந்த புஸ்தகத்தை வாசிங்க, இந்த புஸ்தகத்தை நேசிங்க. இது உங்களை வாழ வைக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கும். கர்த்தர் நல்லவர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ் யூ.